This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. நாய் போல கயிற்றை கட்டி 3 வயது குழந்தைக்கு இந்திய பெண் செய்த காரியம். அதிர்ந்த நெட்சன்கள். இந்திய பெண் ஒருவர் நியூயார்க் நகரத்திற்கு குடும்பத்துடன் சென்றிருந்த போது தனது குழந்தையை நாய் போல கயிற்றில் கட்டி உடன் அழைத்து சென்றுள்ளார். நாய்க்கு எப்படி கழுத்தில் கயிற்றை கட்டுவார்களோ அதுபோல இந்த குழந்தைக்கு கைகளில் கயிற்றை கட்டி உடன் அழைத்து சென்றுள்ளார். இந்த வீடியோ இணையத்தில் பெரும் விமர்சனத்தை பெற்ற நிலையில் இது தொடர்பாக அந்த பெண் விளக்கமளித்துள்ளார். கனடாவை சேர்ந்த இந்திய பெண்ணான சுபாங்கி ஐகோடா நியூயார்க்கின் புகழ்பெற்ற டைம்ஸ் சதுக்கத்தில் தனது 3.5 வயது மகன் மகிழ்ச்சியுடன் ஓடி குதித்து விளையாடும் வீடியோவை வெளியிட்டார். ஆனால் அதில் அவரது மகனை கயிறு மூலம் தந்தையுடன் கட்டியிருந்தார். நாய்களை வெளியே அழைத்து செல்லும் பொழுது கண்ட்ரோலில் வைத்திருக்க அதுபோல கயிற்றை கட்டுவார்கள். அதை ஆங்கிலத்தில் லீஷ் என்பார்கள். இதுபோல தான் இந்த பெண் தனது குழந்தையின் கையில் கயிற்றை கட்டி அதை தந்தையுடன் பாதுகாப்பாக இணைத்திருந்தார். இந்த பெண்ணோ தான் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குழந்தை லீஷ் பயன்படுத்தியதால் வெட்கப்படவில்லை என்று அது சிறந்த முடிவு என்றும் ஐகோடா தெரிவித்தார். இது இணையத்தில் ஒரு விவாதத்தையே கிளப்பியது. இந்த லீஷ் அவர்களின் குழந்தையை தொலைந்து போகாமல் வழித்தவறி போகாமல் பாதுகாப்பாக வைத்திருக்க உதவியதாக அவர் தெரிவித்தார். இந்த லீஷ் பெற்றோர்களாகிய தங்களுக்கு டென்ஷனை குறைத்து அதே நேரம் ஊரை சுற்றி பார்க்கும் சுதந்திரத்தையும் தனது மகனுக்கு வழங்கியதாக அவர் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் மேலும், அவன் 3.5 வயது குழந்தை, அவனுக்கு லீஷ் போட்டதில் நாங்கள் வெட்கப்படவில்லை. நியூயார்க் போன்ற நகரத்தில் இது நாங்கள் எடுத்த மிக சிறந்த முடிவு. எனது குட்டி பையன் எப்பொழுதும் சுதந்திரத்தை விரும்புவான். இது அவனுக்கு அதை வழங்குகிறது. தொலைந்து போய் விட்டானோ என்று நினைத்து ஒவ்வொரு 5 நிமிடத்திற்கு ஒரு முறை நாங்கள் பதறுவதை இது தடுக்கிறது. ஒவ்வொரு நொடியும் கைகளை பிடித்து கொண்டபடி இல்லாமல் அவனால் சுற்றி பார்க்க முடிந்தது. அவன் தொலைந்து போகாமல் அவனை கட்டப்படுத்தவும் வாய்ப்பில்லை என்பது மன அமைதியை கொடுத்தது. இதில் விஷயம் என்னவென்றால் நாங்கள் தான் லீஷில் இருக்கிறோம் என்று அவன் நினைத்தான். அவன் தன்னை ஷெரீப் என்று எங்களை கைதிகள் என்றும் கூப்பிட்டு கொண்டே இருந்தான். உண்மையில் எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக இருந்தோம் என்று அவர் கூறினார். தனது மகனின் சுதந்திரத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யவே இதுபோன்ற நடவடிக்கை எடுத்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். நெரிசலான இடத்தில் குறுகிய லீஷையும் திறந்த வெளிகளில் நீண்ட லீஷையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது இணையத்தில் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இதற்கு ஆதரவாகவும் எதிராகவும் பல்வேறு கருத்துக்களை நெட்சன்கள் முன்வைக்கின்றனர். சில பெற்றோர்கள் குறிப்பாக நெரிசலான இடங்களில் இது பாதுகாப்பை தரும் என்கிறார்கள். அதே நேரம் மற்றொரு தரப்பினர் லீஷ்கள் குழந்தைகளுக்கு தண்டனையாக இருக்கும் என்கிறார்கள். மேலும் இதை சமூக வலைத்தளங்களில் வீடியோவாக பகிரும் போது அது வரும் காலத்தில் குழந்தையை பாதிக்கும் என்றும் அவர் குறிப்பிடுகிறார்கள். இது குறித்து நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்பதை இந்த வீடியோவில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.